தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்போதே பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக வெளியாகும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த சூழலை இரண்டு வெவ்வேறு அணுகுமுறைகளுக்கு இடையிலான மோதலாகவே அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். ஒருபுறம் திரையில் இருந்து மக்கள் மன்றத்திற்கு வர துடிக்கும் விஜய், மறுபுறம் பல ஆண்டுகளாக அந்த மண்ணிலேயே தங்கி வேலை செய்து வரும் பாஜகவின் SG சூர்யா. வேளச்சேரி ஏன் விஜயின் தேர்வாக இருக்கிறது? வேளச்சேரி தொகுதி என்பது சென்னை மாநகரின் மிகவும் இளமையான, அதே சமயம் ஓட்டுப்பதிவு முறையில் மாற்றங்களை விரும்பக்கூடிய ஒரு நகர்ப்புற தொகுதி. விஜய்க்கு இந்த தொகுதி வசதியானதாக தெரிவதற்கு பின்வரும் காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது, மக்கள் தொகை அமைப்பு. இங்கு அதிகளவில் IT ஊழியர்கள், வணிக வளாக பணியாளர்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் உள்ளனர். இவர்களின் வாக்கு வங்கி சாதி அடிப்படையிலானதாக இல்லாமல் மாற்றத்தை விரும்புவதாக உள்ளது. மாற்று அரசியலுக்கான களம் இது. 2021 தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இங்கு 13% அதிகமான வாக்குகளை பெற்றது. இது புதிய கட்சிகளுக்கு இங்கு நல்ல வரவேற்பு இருப்பதை உறுதி செய்கிறது. புவியியல் வசதி, அதாவது விஜயின் பனையூர் இல்லத்திற்கு மிக அருகில் இருப்பதால் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பது அவருக்கு அங்கு எளிது. அடுத்ததாக பிராண்டிங். வேளச்சேரிக்கு வி, விஜய்க்கு வி, வெற்றிக்கு வி என ஊடகங்கள் சூட்டும் கோஷங்கள் ஒரு சினிமா நட்சத்திரத்திற்கு தேவையான பிரம்மாண்டமான தொடக்கத்தை இங்கு வழங்கும் என தாவேக நிர்வாகிகள் நம்புகின்றனர். விஜயின் வருகை ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பாக இருக்கும் அதே வேளையில் பாஜகவின் மாநில செயலாளர் SG சூர்யா கடந்த சில ஆண்டுகளாகவே வேளச்சேரியின் ஒரு நிலையான பிம்பத்தை உருவாக்கியுள்ளார். விஜயின் அரசியல் இன்னும் திரைமறைவு ஆலோசனைகளாகவே இருக்கும் நிலையில் சூர்யாவின் செயல்பாடுகள் நேரடியாக களத்தில் உள்ளன. அதாவது, தேர்தல் நேரத்திற்காக காத்திருக்காமல் கடந்த சில ஆண்டுகளாகவே வேளச்சேரி முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திப்பதையும் குறைகளை கேட்பதையும் சூர்யா வழக்கமாக கொண்டுள்ளார். நமோ வாசவி அறக்கட்டளை மூலம் தென்சென்னை பகுதிகளில் அவர் செய்து வரும் சமூக பணிகள், குறிப்பாக பெருவெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் அவர் முன்னின்று நடத்திய மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நம்பகமான நபர் என்ற பெயரை பெற்றுத் தந்துள்ளது. ஒரு அமைப்பு ரீதியான பலம் என்றே கூறலாம். ஒரு கட்சியின் நட்சத்திர அந்தஸ்தை விட வார்டு வாரியாக மக்களை சந்திக்கும் அடிமட்ட தொண்டர் பலத்துடன் அவர்கள் வேளச்சேரியில் இயங்கி வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த மோதலின் பின்னணியும் பிம்பமா அல்லது உழைப்பா என்ற கேள்வியில்தான் தற்பொழுது வந்து நிற்கிறது. காரணம், வேளச்சேரி தேர்தல் களம் என்பது வெறும் 2 நபர்களுக்கு இடையிலான போட்டி மட்டுமல்ல. அது 2 விதமான அரசியல் சித்தாந்தங்களுக்கு இடையிலான போட்டி. மேடை அரசியல் வெர்சஸ் தெருமுனை அரசியல். ஒருவர் தனது நட்சத்திர அந்தஸ்து மற்றும் இளைஞர் பட்டாளத்தை நம்பி களமிறங்குகிறார். மற்றொருவர் பல ஆண்டுகளாக தொடர் களப்பணி மற்றும் சேவை அரசியலை நம்பி நிற்கிறார். வெள்ளம் பாதித்த போது ஓடி வந்து உதவியவருக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் வரப்போகிறவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை வேளச்சேரி மக்கள் நிச்சயம் கவனிப்பார்கள். வேளச்சேரி தொகுதி வரும் 2026 தேர்தலில் தமிழகத்தின் மிக முக்கியமான VIP தொகுதியாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. விஜயின் கவர்ச்சியா அல்லது சூர்யாவின் களப்பணியா, எதை மக்கள் அங்கீகரிக்கப் போகிறார்கள் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வியாக தற்பொழுது உள்ளது.